இந்த மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ரெசிபியில் போட்டாலும் அட்டகாசமாக வரும். இன்றைக்கி அதை வச்சு ஒரு சிம்பிளாக புலாவ் தான் பண்ண போகிறோம். இந்த மஷ்ரூம் புலாவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அது கூடவே 2 பொளந்து போட்ட பச்சை மிளகா லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. அந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிங்க. இந்த பச்சை ஸ்மெல் வெளியே வரும் பார்த்தீங்களா, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் நம்ம மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். தக்காளி உடையணும் அவசியம்லாம் கிடையாது. மஷ்ரூமை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது மட்டும் போதும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம இதை மூடி போட்டோம்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக தண்ணி விடும். தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசி, ஊற வச்சு வடிகட்டின அரிசி. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு கீழே பழைய தோசைகள் போட்டு கொத்தமல்லி இலை, கரம் மசாலா, நெய் நம்ம தம் பண்ணி குக் பண்ண போகிறோம். 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில். தம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்தால் போதும். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமான மஷ்ரூம், அதாவது காளான் வச்சு பண்ண புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.